ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாக்யத்தரா ட்ரா வந்து 10. இதுக்கான கேல்குலேஷன் மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேற்றைய ரிசல்ட்டு சம்ருதி ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 046. இதில் நான் எடுத்த நம்பர் வந்து இப்போ ஏ போர்டில் 149 நம்பர் எடுத்திருப்பேன், பி போர்டில் 0 நம்பர் தான் எடுத்திருந்தது. இப்போ நேற்று ரிசல்ட்டுக்கு நான் எடுத்த நம்பரில் 2 நம்பருமே பாஸ் ஆகிருந்தது, ஆனால் நம்பர் வந்து போர்ட் சேஞ்ச் ஆகிருந்தது. இப்போ இதில் நம்ம எடுக்கிற நம்பர் வந்து பாஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் நம்பர் வந்து போர்ட் சேஞ்ச் ஆகும். அது உங்கள் கம்பேரிஷன் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். இப்போ நேற்று ரிசல்ட்டுக்கு நம்ம கேல்குலேஷன் படி எடுத்த நம்பரில் வந்து 2 நம்பர் பாஸ் ஆகிருந்தது, 4-0. இப்போ நேற்று ரிசல்ட்டுக்கு ரெண்டாவது மெத்தடில் ஜென்ரலாக ஒரு நம்பர் கம்பேர் பண்ணி ஓகேவா 2, 4, 6, 0 இந்த நம்பர் தான் அடுத்தடுத்த நாள் ரிசல்ட்டில் ரிப்பீட் ஆகும்னு சொல்லி நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ இங்கே 7, 0, 7, 6, 7, 4, 7, 2, இப்போ 7, 0 நம்பர் பாஸ் ஆகலான்னு சொல்லிட்டு 0 நம்பர் வந்து நான் பி போர்டில் எடுத்திருந்தேன். இப்போ இந்த நம்பர் தான் நேற்று ரிசல்ட்டுக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருந்தது. இப்போ அடுத்து நேற்று ரிசல்ட்டுக்கு ஃபஸ்ட்டு மெத்தடுமே பார்த்தீங்கன்னா இதுவுமே இந்த மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். 7 நம்பர் இருந்தால் இப்போ அது பக்கத்தில் இருக்க நம்பரோ இல்லை அதுக்கு முன்னாள் நம்பரோ பெருக்கல் பண்ணி பாருங்கள். அங்கே வர 2 டிஜிட் நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் நம்மளுக்கு 3வது நாள் ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கும். இப்போ இங்கே வந்து 7, 6, 42னா அதுக்கு அடுத்த நாள் 4 ஓகேவா. இங்கே 7, 7 எடுத்திங்கன்னா இப்போ 49, இல்லை 7, 2 எடுத்தால் 14. இந்த கம்பேரிஷன் வச்சு தான் நான் வந்து 1, 4, 9 இந்த 3 நம்பருமே ஏ போர்டில் எடுத்திருந்தேன். இதில் வந்து 4 மட்டும் நம்மளுக்கு நேற்று ரிசல்ட்டில் பி போர்டில் பாஸ் ஆகிருந்தது. இங்கேயும் 7, 5, 35னா 3, 5, 7, 6, 42னா 4. இப்போது ஒன்று பக்கத்தில் இருக்க நம்பர் இல்லை மேலே நம்பர் அப்படி கம்பேர் பண்ணி தான் 7, 2, 14, 7, 7, 49ன்னு 1, 4, 9 3 நம்பர் எடுத்திருப்பேன். இதில் 4 மட்டும் நேற்று ரிசல்ட்டில் பி போர்டில் பாஸ் ஆகிருந்தது. இப்போ நேற்று ரிசல்ட் கேல்குலேஷனில் நம்மளுக்கு வந்து 2 நம்பர் பாஸ் ஆகிருந்தது ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் நம்பர் வந்து போர்ட் சேஞ்ச் ஆகிருந்தது. இப்போ வந்து நம்ம இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் பாக்யத்தரா சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இது வரைக்கும் ஒரு 9 ட்ரா நடந்திருக்கும். இன்றைக்கி வந்து 10வது ட்ரா ரிசல்ட் நம்பர். பாக்யத்தரா 9 ட்ரா ரிசல்ட்டுமே எடுத்து கம்பேர் பண்ணுறீங்கன்னா இதான் பேட்டர்னே. 2, 9, 0 இந்த 3 நம்பர் தான் அடுத்தடுத்த நாள் ரிசல்ட்டில் ரிப்பீட் ஆகிருக்கும். அதாவது அடுத்தடுத்த வார ரிசல்ட்டு ரிப்பீட் ஆகிருக்கும். இப்போ இங்கே 986, அதுக்கு அடுத்த வாரம் 290, அதுக்கு அடுத்த வாரம் 040 ஓகேவா. இப்படி நம்பர் பார்த்தீங்கன்னா 2, 9, 0 9, 2, 0 இந்த லைனில் 2, 9, 0. இப்போது போன வார பாக்யத்தரா நம்பர் 974, அதுக்கு முன்னால் நம்பர் பார்த்தீங்கன்னா 241. ஏ போர்டு மட்டும் எடுங்க ஃப்ரெண்ட்ஸ், 2, 9 நம்பர் இருக்கும். இதுக்கடுத்து பாஸ் ஆனால் 0 நம்பர் பாஸ் ஆனால் இந்த 0 நம்பர் மட்டும் நான் ஃபஸ்ட்டு இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் ஏ போர்டில் எடுத்திருப்பேன். இல்லை போர்ட் சேஞ்ச் ஆகி கூட வரலாம், ஆனால் நான் வந்து ஏ போர்டில் எடுத்திருந்தேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஜென்ரலாக எடுக்கிற நம்பர் தான். நீங்கள் இந்த பாக்யத்தரா சார்ட் மட்டுமே வச்சு பாருங்கள் நம்பர். இன்றைக்கி வந்து 10வது ட்ரா. நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ராலேருந்து 9வது ட்ரா வரைக்கும் ரிசல்ட்டு கம்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்பர் இருக்கும். 2, 9, 0 இதுதான் அடுத்தடுத்த வார ரிசல்ட்டில் ரிப்பீட் ஆகிருக்கும். இப்போ இங்கே வந்து 986, அதுக்கு அடுத்த வாரம் வந்து 290, அதுக்கு அடுத்த வாரம் 040. இப்போ போன வாரம் நம்பர் 974, அதுக்கு முன் வார நம்பர் 241. 9, 2, 0 இப்படி பார்த்தீங்கன்னாலும் 2, 9, 0 இல்லை 9, 2 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 0 பாஸ் ஆகிருக்கும். இப்போ போன வாரம் ரிசல்ட் 974, அதுக்கு முன் வார நம்பர் 241. 2, 9 நம்பர் இருக்கிறதுனால ஏ போர்டில் இந்த வார அதாவது இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் ஏ போர்டுக்கு 0 நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ அடுத்து ரெண்டாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து நான் இந்த ஜூலை மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி 5 நம்பர் பி போர்டில் எடுத்திருப்பேன். இந்த ஜூலை மந்த் இதெல்லாமே வந்து கம்பேரிஷன் நம்பர் தான். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3, 5, 0, 6, 6, 7 அதுக்கு அடுத்த நாள் 3, 2, 4, 1, 1, 4 அதுக்கு அடுத்த நாள் 2, 3, 6, 6, 5, 7 அதுக்கடுத்து 1, 9, 5, 2, 2, 7 அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா அதாவது நேற்றைய நம்பர் 5, 0, 1, 0, 4, 6. இப்போ இதில் என்ன மெத்தட் சொல்கிறேன்னா 0, 4, 6, 5 இது வந்து லைன் போட்டிருப்போம் பாருங்கள். இந்த நம்பர் வந்து இது ஒரு பேட்டர்ன். இப்போ எப்படி ஃபஸ்ட்டு இதெல்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா 2, 9, 0 இதான் பாக்யத்தரா ரிசல்ட்டில் ரிப்பீட் ஆகுதுன்னு. அதே மாதிரி இப்போ இந்த வார சார்ட் இந்த ஜூலை மந்த் சார்ட் மட்டுமே எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் ரிப்பீட் ஆகிருக்கும் 0, 4, 6, 5. இப்போ போன வார நம்பர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 0, 4, 6 ஓகேவா. 5 நம்பர் எங்கேயும் இல்லை. அதனால் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 5 பாஸ் ஆகலாம். இந்த நம்பர் வந்து நான் பி போர்டில் எடுத்திருப்பேன். இதுவுமே வந்து இந்த ஜூலை மந்த் சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற ஒரு கம்பேரிஷன் தான். இந்த மந்த் சார்ட் நம்பர் எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நம்பர் வச்சே நீங்கள் வந்து ரிசல்ட் எடுத்துடலாம். இப்போது இங்கே 0 அதுக்கு அடுத்த நாள் 4, அதுக்கு அடுத்த நாள் 6, அதுக்கு அடுத்த நாள் 5. இங்கே நேற்று ரிசல்ட்லேயே 3 நம்பருமே பாஸ் ஆகிடுச்சு 0, 4, 6. அப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 5 நம்பர் பாஸ் ஆகணும். இந்த நம்பர் வந்து நான் பி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ அடுத்து மூணாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மூணாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா
இப்போ இதுலேயுமே இங்கே எழுதுகிற அதே நம்பர் தான், இதுவும் ஜூலை மந்த் சார்ட் படியே வச்சு சொல்கிற கம்பேரிஷன் தான். 3 5 6 6 7, அதுக்கு அடுத்த நாள் 3 2 4 1 1 4, அதுக்கு அடுத்த நாள் 2 3 6 6 5 7, அதுக்கு அடுத்து 1 9 5 2 2 7, அதுக்கு அடுத்து 5 0 1 0 4 6. இதில் என்ன நான் ஜென்ரலாக எடுத்த மெத்தட் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தடவை 6 பாஸ் ஆகிருக்கும் போதே அதுக்கு அடுத்த நாள் 1 இருக்கும் ரிசல்ட்டில், அதுக்கு அடுத்த தடவை 6 பாஸ் ஆகிருக்கும் போதே அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் 2 இருக்கும். இப்போது நேற்று ரிசல்ட்டுக்கு 6 நம்பர் பாஸ் ஆகிருந்தது. அப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு அதுக்கு அடுத்த நம்பர் எடுத்திங்கன்னா 3 பாஸ் ஆகணும். இது நான் ஒரு கம்பேரிஷன், ஓகேவா? இந்த மந்த்து சார்ட் மட்டுமே பார்த்து சொல்கிற ஒரு நம்பர் மட்டும்தான். 6 நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த மந்தில், ஜூலை மந்தில் அதுக்கு அடுத்த நாள் 1, அதுக்கு அடுத்து 6 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் 2, அதுக்கு அடுத்து இப்போ 6 பாஸ் ஆகிருக்கிறதுனால 3 நம்பர் பாஸ் ஆனால் இந்த நம்பர் வந்து சி போர்டில் எடுத்துட்டேன். ஓகேவா? இந்த 3 மெத்தடுமே வந்து இந்த 2வது 3வது மெத்தட் வந்து ஜூலை மந்த்து கம்பேரிஷன். ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து பாக்யத்தரா, ஓகேவா? ஒரு 9 ட்ரா தான் நடந்திருக்கும். அதில் 2 9 0 ரிப்பீட் ஆகிறதுனால 0 நம்பர் ஏ போர்டில் எடுத்திருப்பேன். இந்த ஜூலை மந்த் சார்ட் படி எடுத்த நம்பர் தான் இது எல்லாமே. 0 4 5 6 இதான் அடுத்தடுத்த நாள் ரிசல்ட்டில் இருக்குது. இப்போ நேற்று நம்பர் 0 4 6 இருக்கிறதுனால 5 பி போர்டில் எடுத்திருப்பேன். இன்னொரு மெத்தடில் என்ன சொல்லியிருந்தேன்னா, 6 நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த மந்தில் 1 பாஸ் ஆகிருக்கு, அதுக்கு அடுத்து 6 இருக்கும்போது 2, இப்போ 6 இருக்கிறதுனால 3 பாஸ் ஆகணும். இந்த கம்பேரிஷன்லாம் வச்சு தான் ஏ போர்டில் 0, பி கால்குலேஷனில் 3, சி போர்டில் பி கால்குலேஷனில் 5, சி போர்டில் 3. இப்போ அடுத்து பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் தான், 053. ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி 05, பிசி 53, ஏசி வந்து 03. இந்த நம்பர் எல்லாமே நான் ஃபுல்லாகவே ஒரு கம்பேரிஷன் தான். ஜூலை மந்த் சார்ட்டும் அதுக்கடுத்து பாக்யத்தரா சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இது எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர்ஸ் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் கால்குலேஷன் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இல்லை நம்ம நேற்று ரிசல்ட்டு கூட 2 நம்பர் பாஸ் ஆகிருந்தது, ஆனால் நம்பர் வந்து போர்ட் சேஞ்ச் ஆகிடுச்சு. அதனால் நம்பர் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் கம்பேரிஷன் கரெக்டாக பார்த்துட்டு உங்களுக்கு கரெக்டாக படுற நம்பர் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதில் நம்ம கால்குலேஷனில் ஏ போர்டில் 0, பி போர்டில் 5, சி போர்டில் 3, பாக்ஸ் 053 மட்டும் தான் சொல்லியிருக்கேன். நிறைய நம்பர் எல்லாமே கொடுக்கல, ஒரு 3 நம்பர் தான் எடுத்திருப்பேன். அடுத்து ஏபி பிசி ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி 05, பிசி 53, ஏசி வந்து 03. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான வீடியோவில் வந்து நான் எல்லா கால்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.